Hello friends, welcome to Badrin's YouTube channel. இது வந்து சக்கை மீன்ஸ் பெரிய சக்கை, விளஞ்சி சக்கை கிடையாது, விளையாட்டு சக்கை. அதை வந்து இப்போ தோரன் வைக்கலாம். அதுக்கு இந்த சக்கை வந்து 4 கட் பண்ணி எடுத்துக்கலாம். 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 4 பீஸாக கட் பண்ணி ஒரு குக்கரில் போட்டு ஒரே ஒரு விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரே ஒரு விசில் போதும், கூடுதல் வேக வைக்கக்கூடாது, குழஞ்சி போயிடும். தேவையான தண்ணி விட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு விசில் போதும், ரொம்ப விசில் வைக்கக்கூடாது. ஒரு விசில் வந்துடுச்சு, போதும். இப்போது அப்புறம் இது குக்கர் அப்படியே இருக்கட்டும், ப்ரெஷர் போகட்டும். அதுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக பூண்டு எடுத்துருக்கிறேன். அப்புறமா தேங்காய் இதுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணும். ஒரு கப்பு நிறைய தேங்காய் எடுத்துருப்பேன். கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடி, இது இவ்வளோத்தையும் போட்டு ஒரே ஒரு கறக்கு மட்டும் போதும், ரொம்ப அரையக்கூடாது. இதுக்கு தேங்காய் கொத்தாவே இருக்கணும், அதனால ஒரே ஒரு போட்டு மட்டும் போட்டு எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், அரைஞ்சிடுச்சு. இப்போ அதை குக்கர்லேருந்து எடுத்து அதோட முள் மட்டுமே செத்தி எடுத்துக்கலாம். முள் மட்டும் செத்தினா போதும், வேறு எதுவும் எடுக்க வேண்டாம். முள்ளை மட்டுமே செத்தி எடுத்துக்கலாம். மற்றையெல்லாம் அப்படியே இருக்கட்டும். எல்லாத்தையுமே செத்தி எடுத்துக்கிட்டேன். முள் மட்டும் செத்தி எடுத்தால் போதும். இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி மிக்சியில் போட்டு ஒரே ஒரு கறக்கு மட்டும் எடுத்துக்கணும். அப்போ அது நல்லா பொடிஞ்சு தோரன் மாதிரி வந்துடும். இது அவ்வளோதான், ஒரே ஒரு கறக்கு. எல்லாத்தையும் இப்போ எடுத்து ஒரு கடாயில் போட்டுக்கிட்டேன். முடிஞ்சிடுச்சு. எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு ஒரு கறக்கு மட்டும் கறக்கி எடுத்துக்கிட்டேன். எல்லாத்தையும் அந்த கடாயில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போது அப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், ரெண்டுமே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். அந்த தோரனோட தேங்காயோட சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம், மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். திரும்பவும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஆன் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், இதை அடைச்சி வச்சு தேங்காயோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். தேங்காயோட பச்சை வாசனை மட்டும் போகணும். ஆல்ரெடி சக்கை வெந்தது தான், தேங்காயோட வாசனை மட்டும் போனால் போதும். இப்போ தாளித்து எடுத்துக்கலாம். தாளிப்பு கரண்டி வச்சுட்டேன். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், கடுகு, அப்புறம் கொஞ்சமாக உளுந்த பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாவை கட் பண்ணி போட்டுக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக கறிவேப்பிலை. இவ்வளோ தான் தாளிக்கிறதுக்கு. கொஞ்சம் உளுந்த பருப்பு போட்டால் தான் நல்லாயிருக்கும் அது. இப்போ இதை அந்த தோரனில் கொட்டிக்கலாம். கொட்டி லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம். இப்போ டேஸ்டியான கொத்தன் சக்கை தோரன் ரெடி ஆகிடுச்சு. சின்ன சக்கை கிடச்சா நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.